வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. பொதுவாகவே ஒரு படம் நல்லா இருக்குது நல்லா இல்லை அப்படிங்கிறத காசு கொடுத்து ரிவ்யூ பண்ணுவாங்க, நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். பட் ஆனால் முதலாக ஒரு கம்பெனியில் ஹிஸ்ட்ரியிலேயே மற்றும் ரெஸ்லிங் இண்டஸ்ட்ரியிலேயே இப்போதைக்கு டாப் 1 இருக்கிற ரோமன் ரெயின்ஸை நம்பர் 1 இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அது உண்மையாக இருந்துக்கலாம், ஆனால் டாப் 10 லிஸ்ட்டில் கூட இல்லை, ஏன் டாப் 100 லிஸ்ட்டில் கூட இல்லை, ஏன் டாப் 500 லிஸ்ட்டில் கூட இல்லை. ஒரு 500 ரெஸ்லர் இருக்கிறாங்கன்னா அதில் ரோமன் ரெயின்ஸ் 500வது இடத்துல கூட இல்லை. இப்படி ஒரு சதியை பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கான காரணம் என்ன, அவங்க பண்ண விஷயத்தை பற்றி தான் இன்றைக்கி நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி முதல்ல சேனலுக்கு வந்துருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் போடுற ரெஸ்லிங் செய்திகளை தமிழில் தெரிஞ்சுக்கோங்க. ப்ரோ ரெஸ்லிங் இன்ஸ்டிடியூட் PWI அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க வருஷம் பார்த்தீங்கன்னா ரெஸ்லிங் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற டாப் 500 ரெஸ்லர்ஸை ரிலீஸ் பண்ணுவாங்க. நமக்கு கண்ணுக்கே தெரியாத ரெஸ்லர்ஸ் கூட அந்த 500 லிஸ்ட்டில் இருப்பாங்க. இச்சுக்குமா நகத்தா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்குது. இவங்கெல்லாம் இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா சின்ன ரெஸ்லிங் கம்பெனியில் கூட அவங்க டாப் 1 இருக்கிறாங்களாம். அதனால் அவங்களோட லிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா இதில் சேர்த்துக்கிறாங்க. இந்த டாப் 10 லிஸ்ட்டில் கூட பார்த்தீங்கன்னா 100 பேர் அரங்கத்தில் சண்டை போடுற ரெஸ்லர் அந்த கம்பெனியில் டாப் 1 இருந்தால் அவுடர் லிஸ்ட்டை கூட பார்த்தீங்கன்னா டாப் 10 சேர்த்துருக்குறாங்க. NJPWவில் இருக்கிற ரெஸ்லரை சேர்த்துக்காங்க, TNA ரெஸ்லரை சேர்த்துருக்குறாங்க. இவங்கெல்லாம் இப்போ WWEயில் பார்த்தீங்கன்னா ஒரு 20,000-30,000 ஆடியன்ஸ் இருக்கிறாங்க. மினிமம் ராஸ் மேட்டோனா 10,000 பேர் பார்ப்பாங்க. அங்கே ஒரு வீக்லி ஷோவை பார்த்தீங்கன்னா 2,000-1000 பேர் தான் பார்ப்பாங்க. AEWலேயே 1000-2000 பேர் தான் பார்க்குறாங்க. அப்போ AEW டாப் 2 கம்பெனி, அங்கேயே 1000-2000 பேர் தான். WWEயில் 10,000க்கு மினிமம் குறையாது. மற்ற ரெஸ்லிங் கம்பெனிலாம் 500-1000 அதை விட கம்மி. அவங்களே டாப் 10 லிஸ்ட்டில் இருக்கிறாங்க. இப்போது ரசல்மேனியா மாதிரி பெரிய அரங்கம், சம்மர்ஸ்லாம் மாதிரியான பெரிய அரங்கம், V1 ரோமன் ரெயின்ஸ் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ரோமன் ரெயின்ஸ் வந்து டாப் 1 லிஸ்ட்டில் இருக்கிறாரு. பாப்புலாரிட்டியில் சொல்கிறேன் டாப் 1 லிஸ்ட்டில் இருக்கிறாரு. இந்த PWI வந்து போன வருஷம் வந்து ரோமன் ரெயின்ஸ் தான் நம்பர் 1 ரெஸ்லர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. போன வருஷம் ரோமன் ரெயின்ஸ் வந்து ஒரு பார்ட் டைம் ஜாப் ரெஸ்லராக இருந்தார். பட் ஆனால் அவர்கிட்ட 2 வேர்ல்ட் டைட்டில் இருந்தது. ஸோ அதனால் டாப் 1 லிஸ்ட்டில் அவர் வச்சுருந்தார். 4th பிளேஸை குந்தருக்கு கொடுத்தாரு. குந்தரும் பார்த்தீங்கன்னா போன வருஷம் நல்ல டைட்டில் வச்சுருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு நல்ல பொசிஷன் கொடுத்துருந்தாரு. இருந்தாலும் குந்தர் வந்து ஒரு மிட்கார்ட் டைட்டிலான இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பை தான் வச்சுருந்தாரு. ரேஜ் நல்லா இருந்ததுனால அவருக்கு 4th பிளேஸை கொடுத்துருந்தாங்க. இந்த வருஷம் PWI வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. டாப் 1 லிஸ்ட்டில் யாருக்கா பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கோடி ரோட்ஸ்க்கு டாப் 1 இடத்த கொடுத்தது சரியான விஷயம். WWEயில் இருக்கிற கோடி ரோட்ஸ் இந்த 1ஆம் நம்பர் இடத்துல வர்றதுக்கு பல வருஷம் முயற்சி பண்ணியிருக்காரு. இது தப்பே இல்லை, அவருக்கு கொடுத்தே ஆகணும். பட் ஆனால் கோடி ரோட்ஸ் வந்து இத்தனை வருஷத்தில் இந்த 2024-2023 ஹட்ஸாஃப் அவரால் முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப போராடி இருக்காரு. அதனால் அவருக்கு இந்த இடம் கிடச்சிருக்குது. அவருடைய வெற்றியின் உழைப்பு கரெக்டு தானே. அப்போது நம்பர் 2 யாருக்கு பார்த்தீங்கன்னா ஸ்வேட் ஸ்ட்ரிக்லாண்ட். இவர் வந்து AEWவில் இருக்கிற ரெஸ்லர். ஆக்சுவலி AEWவில் இருக்கிற ரெஸ்லருக்கு நீங்கள் டாப் 2 கொடுக்கணுன்னா அதை யாருக்கு கொடுக்கலாம் தெரியுமா? பிரையன் டேனியல்சனுக்கு கொடுக்கலாம், இல்லாட்டா சம்மோஜோவுக்கு கொடுக்கலாம். இவங்கெல்லாம் AEW சாம்பியன்ஷிப்பை நல்லா தான் வச்சுருந்தாங்க. பிரையன் டேனியல்சன் மேட்ச் குவாலிட்டி வைக் சூப்பராக கொடுத்தாரு. ஸ்வேட் ஸ்ட்ரிக்லாண்டன் சாம்பியன் ஆனார், தோற்று போனார். நிறைய பேருக்கு இவர் இருக்கிறதே தெரியாது. இவரை நீங்கள் செகண்ட் பிளேஸில் போட்டிருக்கீங்க. AEW சேர்ந்த ஒருத்தரை செகண்ட் பிளேஸில் போடணும்னு சொல்லிட்டு போட்டிருக்கீங்களா என்னன்னு தெரிலங்க. சரி அதாச்சும் பரவாயில்ல. WWEயில் இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பை ரெசல்மேனியா வரைக்கும் யாருக்கிட்டையுமே தோக்காமல் வச்சுருந்தவர் குந்தர். அவர் மேட்சை எப்படி கொடுத்தாரு, வேறு ரகத்தில் கொடுத்தாரா? அவருக்கு 9வது இடம். கேளுங்க, 9வது இடம். 2024 முக்காவாசி நாள் சண்டை போடாமல் இப்போ தான் இந்த ஜான் மக்களி வந்து ஒரு ஸ்டோரியில் இன்வால்வ்மெண்ட்டாக இருக்கிறாரு. ஒரு வாரம் தான் ஆச்சு. அது வரைக்கும் ஜான் மேக்ஸ்க்கு மேட்சே கொடுக்கல. அப்படிப்பட்டவருக்கு 8வது இடம். எப்படி? குந்தருக்கு 9வது இடம், இவருக்கு 8வது இடம். அப்போ குந்தர் என்ன இவருக்கு கீழேயா? எங்கள் அந்த மனுஷன் என்னமா பர்ஃபார்மன்ஸ். அவர் சாமி ஜெயினை தவிர ஹெட்டாக தோற்றுருக்காரா? வேர்ல்டு ஹெவி சாம்பியன் வச்சுருக்காருங்க. அவருக்கு நீங்கள் இடத்த கொடுக்கல. அடுத்தது வில்லோ ஸ்ப்ரே அப்படிங்கிற ரெஸ்லர் உண்டு. ஆக்சுவலி நீங்கள் இவருக்கு செகண்ட் பிளேஸ் கொடுத்துருந்தா கூட ஓகே. அந்த மனுஷன் எல்லா ரெஸ்லிங் கம்பெனிலையும் நல்ல மேட்சஸை கொடுத்துருக்காரு. AEW வந்ததுக்கு அப்புறமா கூட நல்ல மேட்சஸை கொடுத்துருக்காரு. இப்போதைக்கு அவர் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் சாம்பியனாக AEW இருக்கார். பட் ஆனால் AEW தாங்கிறதுல இவரும் ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கார். அவருக்கு நீங்கள் கொடுத்துருக்கலாம். பட் அவருக்கு அந்த இடத்த கொடுக்கல. 3வது இடம் கொடுத்துருக்கிறீங்க. 4வது இடம் செத் ரோலன்ஸ். ஓகே, செத் ரோலன்ஸ்க்கு இது ஓகே.
நார்மலான இடம் தான். செத் ரோலன்ஸ் வந்து 2024 வேர்ல்டு டிவி சாம்பியனாக அவரால் முடிஞ்ச அளவுக்கு போராடினார். ஸோ அவருக்கு நீங்கள் 4வது இடம் கொடுத்துருக்கிறீங்க. ரே மிஸ்டீரியோக்கு வந்து 45வது இடம் கொடுத்துருக்கிறீங்க. டேமியன் பீட்ஸுக்கு வந்து நீங்கள் 6வது இடத்த கொடுத்துருக்கிறீங்க. ஸோ அதே மாதிரி ட்ரூ மேக்கிண்டருக்கு 13வது இடத்த கொடுத்துருக்கிறீங்க. ஜான் மேக்ஸ்லிக்கு 8வது நான் சொன்னோம்ல. இந்த மாதிரி கொடுத்துட்டே இருந்த நீங்கள் ரோமன் ரெயின்ஸை ஏன் விட்டீங்க? இப்போ நான் இவ்வளோ நேரம் சொன்னதெல்லாம் பார்த்தீங்கன்னா டாப் 10 டாப் 16. இப்போ ரேஞ்சேட்டர்லாம் பார்த்தீங்கன்னா டாப் 14 போட்டிருக்கிறாங்க. சோலோ சிக்காவுக்கு பார்த்தீங்கன்னா 66வது இடத்த கொடுத்துருக்காங்க. ரோமன் ரெயின்ஸ் எத்தனை தெரியுமா? 500 தாண்டி தானே. அந்த டாப் 500 லிஸ்ட்டுன்னு உண்டு இல்லை. இப்போ நான் சொன்னல 1 2 3 4 அதில் 500வது ரெஸ்லர்ஸை கூட ரோமன் ரெயின்ஸுக்கு இடம் இல்லையா? இப்போ தமிழ்நாட்டின் சிறந்த நடிகர் யார் அப்படின்னு கேட்டோன்னா அவங்க பேரை சொல்கிறாங்க, இவங்க பேரை சொல்கிறாங்க. ரஜினி பேரை நீங்கள் விட்டுட்டிங்கன்னா நீங்கள் என்ன கேட்பீங்க? எங்க அவர் எவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டாரு, கலெக்ஷனில் தமிழ் சினிமா ஹிஸ்டரியிலேயே அதிகமான கலெக்ஷனை வச்சுருக்கிறது சூப்பர் ஸ்டார் தான். அவரை பேரை ஊற்றுட்டு தமிழ் சினிமா ஆக்டர் மற்ற ஆரியாவிலேருந்து பூரியா வரைக்கும் எல்லா பேரும் சொன்னீங்கன்னா இந்த வகையில் நியாயம். அதே மாதிரி டாப் 5 லிஸ்ட்டில் நீங்கள் ரோமனுக்கு 10th பிளேஸ் கொடுக்கலங்க. ஜான் மேக்ஸ்லே கம்பேர் பண்ணும்போது ரோமன் ரெயின்ஸ் வெத்துன்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போது டாப் 10 ஆச்சு கொடுத்துருக்கோம்ல, டாப் 20 ஆச்சு கொடுத்துருக்கோம்ல, டாப் 13 ஆச்சு கொடுக்குறோம்ல. அந்த மனுஷன் 2024 பார்த்தீங்கன்னா அதிகமாக சண்டை போடலைன்னு சொல்கிறீங்க. 2023 சண்டை போடலன்னு சொல்கிறீங்க. ஆக்சுவலி இந்த அக்டோபர் டு அக்டோபர் தான் கனெக்ட் பண்ணுவீங்க. அப்படி பார்த்தா ரோமன் ரெயின்ஸ் ரசல்மேனியா ஹிஸ்ட்ரியிலேயே பிக்கஸ்ட் ஸ்டோரிலேனா கோடி ரோட்ஸ் கூட ஒரு ஸ்டோரி போனார். அந்த மேட்ச் எவ்வளோ இம்பேக்ட் க்ரியேட் பண்ணுச்சு. ராக்கெல்லாம் வந்து ஒரு பயங்கரமான மூமெண்ட் க்ரியேட் பண்ணுச்சு. அப்படிப்பட்ட மனுஷனுக்கு நீங்கள் ஒரு டாப் 20க்குள்ளேயாச்சும் ரேங்க் கொடுத்துருக்கலாம்ல, கொடுக்கலை. நீங்கள் அவரை மதிக்கலை. ஆக்சுவலி நான் கண்டிப்பாக சொல்கிறேன், இதில் காசு விளையாடி இருக்குது, கண்டிப்பாக காசு விளையாடி இருக்குது. நீங்கள் இதுக்கு முன்னாடி ஜான் மேக்ஸ்லே நம்பர் 1 வச்சுக்கிட்டு ரோமன் ரெயின்ஸை தொடர்ந்து நம்பர் 4 நம்பர் 3 இப்படி ஒரு 4-5 வருஷமாக பண்ணிட்டு இருந்தானுங்க. போன வருஷம் தான் ரோமன் ரெயின்ஸ்க்கு வந்து டாப் 1 லிஸ்ட்டு கொடுத்துருந்தாங்க. இந்த வருஷம் ரோமன் ரெயின்ஸுக்கு இடமே கொடுக்கலன்னா நான் என்னத்தை சொல்கிறேன்? இப்போ நான் ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்ணி சொல்கிறேன் அப்படிங்கிறது இல்லை. இப்போ குந்தர் ரோமன் ரெயின்ஸ் 2 பேரும் ஒரே ஸ்ட்ரீக்கில் இருந்தாங்க. குந்தருக்கு நான் என்ன பொறுத்த வரைக்கும் நான் குந்தருக்கு ஒரு 4வது இடம் கொடுத்துருப்பேன். ரோமன் ரெயின்ஸ்க்கு ஒரு 10வது இடமாச்சும் கொடுத்துருப்பேன். மற்ற ரெஸ்லர்ஸை கம்பேர் பண்ணும்போது ஜான் மேக்ஸ்லிக்கெலாம் நீங்கள் 8வது இடம் கொடுக்கும்போது நான் ரோமனுக்கு 7வது இடமே கொடுப்பேனே. மற்ற ரெஸ்லர்ஸ்லாம் கண்டினியூஸாக சண்டை போடுறாரு, ரோமன் அப்பப்போ தான் சண்டை போடுறாரு, நான் 7வது இடம் 5வது இடமாச்சும் கொடுத்துருப்பேன். நீங்கள் லிஸ்ட்லேயே சேர்க்கலையே. இப்போது நிறைய பேர் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா ரோமன் ரெயின்ஸை டாப் 10 சேர்க்கலை, டாப் 10 சேர்க்கலை. எங்கள் ரோமன் ரெயின்ஸை ஒரு ரெஸ்லராகவே சேர்க்கலாங்க. நீங்கள் அதை பற்றி நிறைய பேர் பேச மாட்டேங்க. அதான் எனக்கு இப்போ நானும் பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் டாப் 10 இல்லைல்ல, எத்தனாவது லிஸ்ட்டுன்னு சொல்லி போட்டி பார்க்க இல்லவே இல்லை. டாப் 50 வரைக்கும் பார்க்க இல்லவே இல்லை. அப்புறம் 500 பார்க்க இல்லை. அப்புறம் பார்த்தா தெரியுது ரோமன் ரெயின்ஸ் நோ லாங்கர் ஃபார் த PW 500 லிஸ்ட்டு. நான் ஒருவேளை மிஸ் பண்ணிட்டேன்னு தெரியல, வெப்சைட்டில் பார்த்தா அப்படி தான் தெரியுது. நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு சொல்லுங்கள். ரோமன் ரெயின்ஸோட பேரை விட்டுட்டானுங்க. எப்படி அது? இப்போது நீங்கள் ஸ்விட் ஸ்ட்ரீக்லாண்டுக்கு 2nd இடம் கொடுத்துருக்கிறீங்க. AEW நிறைய உங்களில் எத்தனை பேருக்குங்க அவ்வளோ தெரியும்? AEW வேர்ல்டு சாம்பியன்ஷிப் ஒரு ஆள் வச்சுருந்தார், அவர் நம்ம ஹிட்ரா டீமில் இருந்தவர் அப்படின்னு தானே சொல்லுவீங்க. அப்படின்னு தானே நிறைய பேர் சொல்கிறீங்க. எனக்கே அந்தளவுக்கு தெரியும். இப்போ சமோஜோ நம்ம மற்ற ரெஸ்லர்ஸை கம்பேர் பண்ணும்போது இவர் அந்தளவுக்கு ஸ்ட்ரீக்கெல்லாம் வச்சுக்கல. நீங்கள் சமோஜோவை கூட கொடுத்துருக்கலாம், அந்த மனுஷன் கூட நல்லா தான் கொடுத்துருந்தாரு. ஏன் வில்லோஸ்புரையை கொடுத்துருக்கலாம், இவரை ஏன் கொடுத்தீங்க அப்படின்னு எனக்கு தெரில. ஸோ நிறைய ஜாப்பனீஸ் ரெஸ்லர்லாம் நம்பர் 3 நம்பர் 4 இருக்கிறாங்க. அதில் ரோமன் ரெயின்ஸை விட்டது உண்மையிலே ஒரு பிக்கெட் ஸ்பாய்லராக இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும், இந்த லிஸ்ட்டை அவங்க பார்த்து சொன்னாங்களா இல்லாட்டா குருட்டாம்போக்கில் அடிச்சு விட்டாங்களா அப்படின்னு தெரில. ரோமன் ரெயின்ஸ் கூட இருக்கிற சோலோ சிக்காவா போன வருஷம் கூட தோத்துட்டே இருந்தார், அவருக்கு 66வது இடம். ரோமன் ரெயின்ஸுக்கு நோ லாங்கர் இடம், அவருக்கு நாங்கள் கொடுக்க மாட்டோம்யா, ரோமன் ரெயின்ஸுக்கு கொடுக்க மாட்டோம். ஸோ இப்போ என்ன அர்த்தம் இதில்? கண்டிப்பாக நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போ ரோமன் ரெயின்ஸ் தான் ரெஸ்லிங் இண்டஸ்ட்ரியில் நம்பர் 1 பெய்டு ரெஸ்லர். அந்த ரெஸ்லர் அவரோட சேலரி பார்த்தீங்கன்னா 10 மில்லியன் சொல்கிறானுங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 200 கோடி இருக்குமா? எவன் வாங்குறான்? ஒருத்தனை வாங்கலை. ரோமன் ரெயின்ஸுக்கு AEWலேருந்து எல்லா ரெஸ்லிங் கம்பெனியும் ஐயா வாங்கன்னு சொல்லிட்டு நிற்பானுங்க. ஏன்னா ரோமன் ரெயின்ஸுக்கு மார்க்கெட்டிங் இருக்குது, நல்ல மார்க்கெட்டிங் இருக்குது. அவர் வராட்டாலும் அவர் டிஷர்ட்டை வச்சு ப்ரொமோஷனை வச்சு WWE வந்து நல்லா சம்பாதிக்கிறானுங்க. அதனால் கேட்குற அமௌண்ட்டை பார்த்தீங்கன்னா கொடுக்குறானுங்க. இப்போது ரோமன் ரெயின்ஸ் இந்த PW 500 லிஸ்ட்டில் எடுக்கலைன்னா, இப்போ PW அப்படிங்கிறது ரொம்ப பழமை வாய்ந்தது. இந்த விகடன் அவார்ட்ஸ் அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பழமையானது. இப்போ தமிழ் சினிமாவில் தேசிய அவார்டு கொடுக்குறோம்ல, சில மூவிகள்லாம் நல்லாவே இருக்காது, அதுக்கெல்லாம் கொடுத்துருப்பானுங்கல்ல, கேட்டால் பாலிட்டிக்ஸ் அந்த மாதிரி உள்ளே இருக்கிறவங்க ஏதோ ஒரு கும்பல் விளையாடி இருக்கானுங்க போல இருக்குது. ரோமன் ரெயின்ஸை நீங்கள் டாப் 1 சொல்கிறீங்கல்ல, நாங்கள் டாப் 1 இல்லை, டாப் 10 இல்லை, டாப் 100 இல்லை, டாப் 500 கூட சேர்க்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கியிருக்காங்கன்னா என்ன அர்த்தம்?
ரோமன் ரெயின்ஸ் ஒரு ரசலரே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது என்ன அர்த்தம் அப்படிங்கிறத எனக்கு தெரில. கண்டிப்பாக உங்களில் பல பேருக்கு இது தெரிஞ்சிருக்காது. சில பேர் பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் டாப் 10ல் வரல அப்படின்னு நினச்சிருக்கீங்க. அவங்க ரோமன் ரெயின்ஸ் டாப் 500லேயே வரலங்க, 100லேயே வரல. நான் ஒன்று கேட்க மறந்துட்டேன். இந்த லோகநாதன் ஒருத்தன் உண்டுல்ல, அவனுக்கு கூட டாப் 50 பிளேஸில் கொடுத்துருக்கானுங்க. அவர் என்னத்த பண்ணார், லோகநாதனுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இடத்த கொடுத்துருக்குறாங்க. லோகன் பாலுக்கு 39வது இடம். லோகன் பால் அவருடைய டைட்டில் மொத்தமே 2 தடவை தான் டிஃபெண்ட் பண்ணார். சரி, நீங்கள் ரோமன் ரெயின்ஸுக்கு இடம் கொடுக்கலன்னா லோகன் பாலுக்கு எதுக்கு 39வது இடம் கொடுத்தீங்க? கேட்குற கேள்வி கரெக்ட் தானே. ரோமன் ரெயின்ஸ் வந்து 2024 to 2025 டோட்டல் டைட்டில் டிஃபெண்டிங் தானே. அவர் ரசல்மேனியாவில் மேட்ச் விளையாடிருக்காரு, 2 மேட்ச் விளையாடிருக்காரு, ராயல் ரம்பில் டிஃபெண்ட் பண்ணியிருக்காரா? சரி, அப்படி பார்த்தாலும் 2. லோகன் பால் மொத்தமே டைட்டில் டிஃபெண்டிங் 2. ஒரு கோடி ரோட்ஸ் கூட அன்டிஸ்பியூட்டடுக்காக மோதினார். அப்போ அவருடைய மேட்சும் ரோமன் ரெயின்ஸோட மேட்சும் அப்படி பார்த்தா ரோமன் தானே சண்டை போட்டிருக்காரு, அப்பீரியன்ஸ் கொடுக்காது. லோகன் பால் வரவே இல்லையே. அவருக்கு நீங்கள் 39வது இடம் கொடுத்துருக்கிறீங்க, ஏன்னா ஒரு செலிபிரிட்டி. அப்போ ரோமன் ரெயின்ஸ் மட்டும் என்னவா? இது ஏதோ அதாவது சொல்கிறோம்ல, எனக்கு என்னமோ இந்த ஏடபிள்யூ மேலே தான் சந்தேகமாக இருக்குது. ஏங்க நீங்கள் டபிள்யூபிள்யூ ரோமன் டாப் 1 சொல்கிறீங்கள, டாப் 1 இல்லாமல் ஆக்கிரோன்னு சொல்லிட்டு ஆகிட்டானுங்களான்னு தெரில. ஆனால் ஏதோ விளையாடி இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 10 லிஸ்ட் அப்படிங்கிறது இப்படி கிழிச்சு போடுற அளவுக்கு தான். உண்மையிலேயே நல்லாவே இல்லை. நீங்கள் தேர்ந்தெடுத்தது டாப் 500 லிஸ்ட்டு வந்து அது அவசரப்பற்றி கிழிச்சிட்டேனே. சரி, எவ்வளோ கோவம். ஒரு இதை கூட ஒழுங்காக பண்ண தெரில, என்னத்தை சொல்ல அப்படிங்கிறது தெரில. உங்களுடைய கருத்துக்கள் என்ன? இந்த டாப் 500 லிஸ்ட்டில் ரோமன் ரெயின்ஸோட பேரே இல்லை. ஸோ பிடபிள்யூவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கான்பாஸ் சொல்லுவாங்க அப்படிங்க. ப்ரோ ரெஸ்லிங் இன்ஸ்டிடியூட் அப்படிங்கிறது அதோட பேர். இதுக்கப்புறமா ப்ரோ ரெஸ்லிங்லாம் வச்சுருக்காதீங்க. பியை வந்து பீக்காளித்தனம், டபிள்யூ வந்து பீக்காளித்தனம் பண்ணும் விளங்காத்த ரெஸ்லிங் அப்சர்வர் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிக்கோங்க. அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் கரெக்டான பேர். ஒரு பிடபிள்யூவில் ஒரு பேரை கூட ஒழுங்காக வைக்க தெரியல. ரோமன் ரெயின்ஸை நீங்கள் விட்டுட்டிங்கன்னா என்னத்தை சொல்ல.